யாருமாலும் மேலே வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க. ஏதாவது ஒன்றில் வாங்க ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஹீரோ வாங்க, நடிகரா டேரக்டா ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறம் பிடிச்சிடவா. எல்லாமே பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், நானே இருக்கேன்னா இப்போ நான் வந்து பிடிச்சா மட்டும்தான் வரணும், இல்லை ஹீரோ மட்டும் தான் வரணும், இல்லை டேரக்டர் மட்டும் தான் வரணும். எல்லாத்தையும் நானே எடுத்து போடும்போது அங்கே வந்து ஏமாத்துக்கு நிறைய வழி இருக்குது. ரெண்டாவது அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்கு உள்ள ஒரு கதைகள் இல்லாதனால தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இனி பிடிச்ச நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு கையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு. அப்படி லாஸ் ஆனாலும் லாபமானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது. இது ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, ஒன்லி நடிக்க வந்தவர் தான் இன்னைக்கு அவரே சொந்தமாக செலவு பண்ணி அவரே ஒரு டேரக்டர் கூட ப்ரொடியூசராக இருக்கார், நடிகராக இருக்காரு. இந்த மாதிரி வா, அவரோட கனவு அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நான் வரேன்னு சொல்லி இருந்தால் என்ன பண்ண முடியும்? பணம் எல்லாத்தையும் சாய்ச்சிட முடியுமா? அதாவது பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. நான் வந்து என்னோடய படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து குற்றவாளிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஏன்னா இது இப்போ ஏன் சென்சார் விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சென்சார் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட சில மத கருத்துக்கள் படித்து நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து போராடி நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை. ஏன்னா அவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது மூலயமா அவங்க திருந்திட்டு அவங்க, ஏன்னா இப்போ நான் பேர் இவெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் காலியாயிடும். அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல. நான் நடிக்கணும், அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா நடிக்கணும் ஆகணும், என்னோட ஆசை தான். நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் நீங்கள் வரல. அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டு இருக்கணும். தயவுசெய்து அந்த விஷயத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சொல்ல விரும்பலை. இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு. அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி போன்லேயே பேசி அவர் படம் ப்ரொடியூசர் ஒன்று தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் ஓப்பனாக சொன்னேன், ஒரு படம் போடுற ப்ரொடியூசர் தான் முதலாளி. அவர் சொல்கிற அவர் கீழே அத்தனை பேர் தொழிலாளி. காரணம் என்ன, அவர் இல்லைன்னு நம்ம இல்லை. அது தெரிஞ்சுக்காம அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டேரக்டருங்க பேரை போடுவாங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ, உன் வேலை போகிறேன் சரி ஒதுக்கி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல, பேசலை. அதேமாதிரி சென்சார் பற்றி சொன்னார் பைஜானே. சென்சார்னு ஒரு புக்கு இருக்குது, அது என்கிட்ட இருக்குது, சங்கத்தில் இருக்குது. அது சில பேர் வந்து அதை படிக்கலை. ஆனால் இவர் வந்து ஆதங்கம் வந்து என்னன்னா, இவர் படம் முடிச்சுட்டு டேரக்டர் எல்லாமே போயிட்டார். இவர் வந்து மேக்ஸிமம் இவர் என்ன யாருன்னு தெரியாமல் இருந்தார். இவர் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை. டேரக்டராக எல்லாமே பண்ணி கொடுத்தான், எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை இருந்த அப்புறம் தான், சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் நேராக உங்களை முன்னே வந்து பார்த்துருந்தாரு. அதனால் சென்சார் போடுங்க, அந்த புக்கு இருக்குது, சென்சாரில் இப்படி தான் எடுக்கணும் கட்டு இருக்குது, எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துருக்கு. எனக்கே புக்கு நிறையா இருக்குது. அதையும் உங்களுக்கு டவுட்னா கூட என்னோடய ஆஃபீஸ் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓட வைக்க தான் அவர் மெயினாக அந்த ப்ரெஸ் பண்ணி வச்சது. காரணம் என்னென்னா, 1.25 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. இதை நான் தான் சொன்னேன், இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மிருகங்கள் வாழுங்க. ஏன்னா வர 26 ரிலீஸ், 26 ரிலீஸ், அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் பழசெல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம்னா, அவருக்கு இது ஒரு அனுபவம். இவர் இன்னுமே அடுத்தடுத்து இவர் படத்தில் ஒன்று நடிக்க வைக்கக்கூடிய என்ன வேலையோ அதை பண்ணணும். அதேமாரி வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே என்னென்னா இவர் தான், இவரோட உழைப்பு தான். நீ எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும். ஆனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இன்னும் என்னென்ன கேள்வி வேணுமோ அந்த பிரச்சனையை விட்டுருங்க. பிரச்சனை நான் தீர்த்து வச்சுட்டேன். மற்ற என்ன கேட்கணும், படத்தை பற்றி என்ன கேட்கணுமோ கேளுங்க, சொல்லுவார். ஆமாம், அதாவது நான் திருப்பி என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம், அந்த இடத்துல வந்து நான் வந்து அப்போ இங்கே மிருகங்கள் வாடும்னா அப்போ சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டிருப்பேன். அந்த அண்டிருக்கப்போ என்ன பண்ணுவான், ஐயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும். ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது. நான் எதுக்கு வந்திருக்கேன், நடிக்க தான் வந்திருக்கேன். நான் ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டராகவோ ஒரு கிளாப் போர்டு பாய் கூட நான் வேலை செஞ்சதில்லை. ஏதோ சின்ன அனுபவம் இருக்குது. நான் ஒரு 1998 99 பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே சினிமாவில் இருந்தார். அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து மூக்கலைஞர் சார்கிட்ட அந்த மிட்டாமராசு, கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய அளவுக்கு டெப்த்தாக இல்லைனாலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில நாலேஜ் இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும் தாங்க தெரியும். நான் அதுக்கு தான் வந்தேன். அவர் ஒரு சூழ்நிலை நிமித்தனமாக அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வச்சு எனக்கு அதுக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் இது கூட கொடுக்க மாட்டாங்க போலக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, கடைசி அவரை விட்டு ஓடியாந்து பயந்து போய். இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் தேட்டர் வேறு மெயினாக கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
தேட்டரில் ஆடியன்ஸ் வரலன்னு தேட்டருக்காரன் சொல்கிறேன், அது உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. தமிழ்நாட்டில் 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும், 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் படம் எல்லாத்தையும் நம்ம சேனலை விற்று சம்பாதிச்சு போயிடலாம். ஏதோ ஒரு சேனலு எந்த கதையிலும் ஒரு டிவி வாங்கிட்டு போயிடலாம். என்ன காரணம்னா, இன்றைக்கி தேட்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற என்னமோ சொல்லுவாங்கள்ல, எல்லாம் படத்தெல்லாம் முடிச்சு கிடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கும். அப்படியே தேட்டர் கிடைக்குன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் கீஸ்ட் அடித்து பப்ளிசிட்டி பண்ணி தேட்டருக்கு வரும் பார்த்தா அன்றைக்கி தேட்டர் இல்லைன்றாங்க. அன்றைக்கி அடித்த போஸ்ட் வச்சு அன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் என்ன சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணுறவங்களையும் சொல்கிற தயாரிப்பாளர் நான் இது வழியாக கேட்டுக்கிறேன், படம் எடுங்க, நல்லா எடுத்து 10 ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ ஆடியன்ஸ் தேட்டர் வரலன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லோரும் டிவி பார்க்குறாங்கல்ல. அதனால் 10 ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சங்க சார்பாகவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனல் இருந்தாலும் சரி, சன் டிவி வந்தாலும் சரி, ராஜ் டிவி வந்தாலும் சரி, விஜய் டிவி வந்தாலும் சரி, எந்த ஒரு சேனலும் நம்ம விற்கலாம். காரணம் என்ன, எனக்கு ஆகா சேனல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க, சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார், நீங்கள் தான் வாங்கிக்க சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அந்த ஐயப்ப எங்களோட இருக்குது. படம் நல்லா எடுத்தால் சினிமா நல்லா இருக்கும், கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. அது இருந்தாலும் பைஜான் பேசுவார். வேறு ஏதாவது கேட்கணுமா? இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த 2 டேஸில் என்னன்னு தெரிஞ்சிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் மினிமம் வந்து 50 தேட்டர் ரிலீஸ். இன்னும் அப்புறம் இன்னொன்று, எங்கள் சங்கத்துக்கு வந்து மினிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு கீப்பாக இருந்தாலும் 50 தேட்டரு, குறைஞ்ச ரேட் 4000 ரூபா, 4500 ஒரு தேட்டருக்கு 50 தேட்டர் வரைக்கும் எங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் லெட்டர் கொடுத்தா ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் தான் ஒரு தேட்டர் 12000 ரூபா. எல்லாத்துக்கும் அதேமாதிரி தந்தி விளம்பரம் எல்லா சலுகையுமே எல்லாம் செஞ்சுருக்காங்க மேடம். ஆனால் எங்கள் ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்திருந்தா படம் சக்ஸஸ் ஆகும், அவங்க ஜெயிப்பாங்க, அடுத்த படம் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. நான் எங்கள் மாதிரி தான் சொல்லுவேன். எல்லாருமே இப்போ நீங்கள் மீடியா நீங்கள் உங்கள் வேலையை தொழிலை பார்க்குறீங்களா, அவர் டேரக்டராக இவர் பிடிச்ச அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு 60 வயசு இருக்குது நான் ஹீரோன்றான் வந்து என்ன பண்ணீங்க, என்னப்பா இல்லை சார் நான் தான் சார் இருக்கிறேன், டேரக்டர் யாருப்பா, நான் தான் சார், பிடிச்சாருப்பா நான் தான் சார், என்னையா அது சார், நான் தான் சார் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கும் நான் வேறு வழி இல்லாமல் சரிப்பா சரிப்பா முடிஞ்சளவு பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நேராக சொல்லிடுவேன், படம் நல்லா நல்லா சொல்லிடுவேன். இப்போ இவர் படத்தை ஏன் சொல்கிறேன்னா, இவர் அந்தளவு கஷ்டப்பட்டுக்காரு. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை போடுவார். இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி எவ்வளோ இருக்குது, 20 நிமிஷம். அதான் சொல்கிறேன், விஜய தூக்கி விக்ரம தூக்கி சாப்பிட்டார். நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதனால தான் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். காரணம் என்னென்னா, இவரோட நடிப்பு, இவரோட உழைப்பு, இவருடைய போட்ட பணம் மேலே வரணும், அவரும் வந்து அடுத்தடுத்து நடிகராக வரணுங்கிறதா தான் இவ்வளோ சப்போர்ட்டாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நன்றி. அது ஏன்னா அதுக்காக தான் அது மேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது கேட்கறது இல்லை. நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. உண்மையை சொல்ல இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நிகழ்ச்சிக்கு ஹீரோயின்லாம் வரலீங்களா? இல்லை, கொஞ்சம் வெளியூர் போனால் வர முடியாமல் போயிடுச்சு. மலையாளி அந்த பொண்ணு, இந்த விஷு ப்ராப்ளத்தெல்லாம் வர முடியல. இல்லை சின்ன படத்துக்கு கதாநாயகி வரல நான் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் போய் நீங்கள் பெரிய ஹீரோட்ட சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் படம் யார் வரலைன்னா நான் கூப்பிட்டு திட்டியாத வரப்போ வரியா இல்லையான்னு கேட்டால் வந்துடுவாங்க. அது ஒத்துக்க மாட்டேன் மணி. அது சொல்ல சிறு படத்துக்கு எந்த ஹீரோனையும் வரலன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்களால் பட்ஜெட் இல்லைன்னா கூப்பிட்டு வர முடியாது, அவ்வளோதான். நான் அதெல்லாம் வர சொல்லுவேன். அதனால் நான் இல்லை நான் சொல்லிடுறேன், எங்கள் சிறு படத்தில் யாருமே வரமான்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் கேட்டால் எல்லாத்தையும் தெளிவாக தான் இருக்கும். வரலையும் நாங்களே ஒரு ஃபோன் பட்டு வந்துடும். இருந்தாலும் பெரிய ஹீரோயினிலாம் வரலங்கிறது என்ன, ராஜெல்லாம் பேசியிருக்காரு, நிறையா திட்டிருக்காரு. ஆனால் இவங்க ஹீரோயினி வரலங்கிறது அவர் தெளிவாக சொல்லுவார். நீங்கள் கேட்டீங்களே இப்போ சிறு படத்துக்குலாம் ஹீரோயின் வரதில்லை, என்ன காரணம், அது எதுக்காக அப்படி கேட்குறீங்க? புரியல எனக்கு. இல்லை எதை இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, எதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்குறீங்க? ஏன் அது சிறு படத்துக்கு ஹீரோயின் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் அப்படின்னு ஏதாவது? இல்லை இல்லை அது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 4 பேருக்கு பத்திரிக்கை வைக்கிறோம், 2 பேர் விருப்பப்பட்டு வருவாங்க, திடீர்னு ஒரு சூழ்நிலை இருக்கும், வர முடியாமல் போவோம். அதில் அது ஒரு அந்த வீட்டில் நீங்கள் போன வாட்டியும் நீ வரலையே, அதனால இந்த வாட்டியும் வரக்கூடாது, இல்லை அந்த மாதிரி ஒரு ரீசனில் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம் முக்கியமானவங்க தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்து மலையாளி. விஷு 14ஆம் தேதி விஷு கேரளாவில் விஷுன்னு பண்ணி கொண்டுவாங்கல்ல, அது நடந்துச்சு. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டில் அந்த பொண்ணு அங்கே இருக்குது, சவுதியில் இருக்குது. அதனால் அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால அப்படி சொல்லி உண்மையாக சொல்லிட்டாரு. வெளிநாட்டிலேருந்து எங்களால் பட்ஜெட் நாங்களே சிறு படம், நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வர முடியாது, ஃப்ளைட் போட்டு டிக்கெட் போட்டு கொண்டு வர முடியாது. கேரளா இருந்தால் கூட ஏசி பஸ்ஸாக போட்டு கொண்டு வரணும். இது பட்ஜெட்டு படம். ஆனால் ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டை பிச்செட் ஆக்கி விட்டு வழியாக கொண்டு போய் விட்டாங்க. அதே எல்லாத்தையும் தாங்கி தான் நீ முன்னே உட்காந்துருக்காரு. அதனால் ஹீரோயின் எந்த படத்தாலும் வருவாங்க, வரல நான் கூப்பிட்டாது வருவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ நீங்க சொல்றீங்க ப்ரொடியூசர் எல்லாமே ராசா ஆறாங்க, ஹீரோ தான் சம்பாதிச்சுறாங்க. ஆமாம்
பணம் சம்பாதிச்சதுன்னு சொல்றீங்க. ஏன் ப்ரொடியூசர் வந்து ஏன் சரியான ஆலோசனை பண்ணாம படம் எடுக்கிறாங்க? அதை தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் இப்போ தான் சார், இப்போ நான் இந்த 3-4 வருஷமாக தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். ஆனால் தான் சொன்னேன் இப்போ தானே, அவர் படம்னா அவர் படம் படமாக மட்டும் எடுக்கணும், பிடிச்சன மட்டும் இருக்கணும் சார். இல்லையே, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சன்றாரு, அவரே ஹீரோன்றாரு. சில படங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொடியூசர் மட்டும் தான் இருப்பாங்க. ஆ, அந்த படமே பார்த்தீங்கன்னா கடைசி நான் போட்டி ஆகிட்டேன், எனக்கு காசு இல்லை. அது சரியான அணுகுமுறை இல்லை. அது சரியான ஒரு கதையோ இதே சரியான முறை சார். எங்களை மாரி ஒரு சங்கத்தை நாட்டணும் சார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன், கேட்கணும் சார். இந்த புது ப்ரொடியூசர் தெரியாத சார் சங்கத்தில் தெரியாதுன்னா பணம் இருக்குல்ல, பணம் வச்சிருக்கல, அது எப்படி 4 பேர் கேட்கணும்ல. பொண்டாட்டி பிள்ளை விட்டு படம் எடுக்க வரும்போது அனுபவம் இல்லை வர கேட்கணும்ல. இல்லை ஏதாவது ஒரு நானா யாராவது ஒரு ஆள் கேட்டு எடுத்தால் அந்த பிடிச்சி தப்பிக்கலாம் சார். எதையுமே நீங்களே உங்க வாயால சொல்லுங்க சார். புதுசு ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா ம். என்னென்ன அனுபவம் பண்ணணும் சங்கத்துல அனுபவம் எப்படி மீடியாவில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மீடியாவில் பார்த்து வருவாங்க. இப்போ எங்கள் சங்கம் தான் ஓப்பனாக சொல்ல 10ல் இருக்குது, நம்பர் 1ல் போகுது. இன்றைக்கி தமிழ்நாடு சிறுமுறை தரப்ப சங்கம் ஆர்கே அன்பு செல்வம் தெரிய ஆளே கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் சங்கத்தில் 10 பேர்லேருந்து 5 பேர் சார். காரணம் என்னட்டா, நான் 1-3 தான் சொல்லுவேன் சார். டைரக்டரு, ப்ரொடியூசரு, கேமரா 3 பேரை கூப்பிடுவேன். தம்பி டைரக்டராக உன் கண்டென்ட் கரெக்டாக நீ இருக்கணும், கேமராமேனா நீ கரெக்டாக ஒளிபை பண்ணணும், நீ கரெக்டாக செலவு பண்ணணும். நீங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்துருக்கீங்களோ அதுமாரி என் சங்கத்துக்கு வந்தால் தான் நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் 3 பேர் இப்போ வந்துட்டு அந்தாண்ட போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் 3 பேருமே சரியா இல்லைன்னா அது நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ண சொல்லி தான் அனுப்புகிறேன். இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட வந்து 3 ஜாயின் பண்ணாங்க, இதுதான் சொல்லி அனுப்பிச்சேன். என்ன பொறுத்து என்னன்னா, ஒரு சொல்லுவாங்கள்ல, தலை நல்லா இருந்தால் வாழ் நல்லா மாரி 3 பேர் ஒத்திமாக இருந்தால் தான் அந்த படம் வெளியே வரும், கதை நல்லா இருக்கும். யாருமே இல்லை சார், அவரே ஹீரோ பிடிச்சவங்க நான் என்ன சார் சொல்ல முடியும்? கேட்டோன்னே நான் தான் சார் ஹீரோங்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த 3 பேர் தான் மெயின். அந்த ஆணி பேர் ப்ரொடியூசர், டைரக்டர், கேமரா 3 பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு இவங்க தான் சார் மெயின். இவங்க ஒத்திமாக இருந்து எங்களை சங்கத்தை நாடி கேட்டாங்கன்னா படம் நல்லா இருக்கும், போட்ட காசாக வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. சொல்லுங்க. நீ ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் என்னோட வெப்சைட்டை யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே வந்துடும். தமிழ்நாடு சிறுமுறை தரப்பு சங்கம் அடிச்சினாலே என்னுடைய சங்கம் வந்துடும். இல்லைன்னா டிடிஎஸ் எம்டிஎஸ்னு போட்டு அடிச்சு எப்படி அடிச்சா என்னெல்லாம் தட்டினால வந்து இல்லை. யார் உங்கள் சினிமா இப்போ எல்லாம் மீடியா இந்த சங்கம் எங்கே கேட்டாலும் தெரிஞ்சிடும். கேட்க நேரம் அடிச்சிங்கன்னா வந்துடும். எல்லா லெவல்லையும் எங்கள் போயிட்டுருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா 24 நாள் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ளே எங்கள் சங்கத்தில் எல்லா டெக்னீஷியன் வேலை செய்கிறாங்க. நல்லா தெரியும், எங்கள் சங்கம் எல்லாரையுமே அரவணைக்கும், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் எங்கள் சங்கத்தை யாராவது எய்த்து நின்னா நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா நாங்கள் இறங்கி அடிப்போம். என்ன காரணம் கேட்டால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழில் சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும், நீ தான் இருக்கணும் கிடையாது. அதுமாதிரி இந்த கட்சி தான் இருக்கணும், அந்த கட்சியில் இந்தியாவில் இருக்கணும். லட்சக்கணக்கான சங்கம் இருக்குது, லட்சக்கணக்கான கட்சி இருக்குது. இன்றைக்கி அரசியல் பார்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், இன்றைக்கி 50,000 பேருக்கு மேலே இன்றைக்கி அரசியல் நிற்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா யார் என்னன்னு? யாரு மேலே வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க. ஏதாவது ஒன்றில் வாங்க ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஹீரோ வாங்க, நடிகரா டேரக்டர் ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறம் பிடிச்சிடவா. எல்லாமே பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், நானே இருக்கேன்னா இப்போ நான் வந்து பிடிச்சா மட்டும்தான் வரணும், இல்லை ஹீரோ மட்டும் தான் வரணும், இல்லைன்னா டேரக்டர் மட்டும் தான் வரணும். எல்லாத்தையும் நானே எடுத்து போடும்போது அங்கே வந்து ஏமாத்துறது நிறையா வழி இருக்குது. ரெண்டாவது அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்கு உள்ள ஒரு கதைகள் இல்லாதனால தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இனி ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு. அப்படி லாஸ் ஆனாலும் லாபம் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது. இந்த ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ஒன்லி நடிக்க வந்தவர் தான் இன்றைக்கி அவரே சொந்தமாக செலவு பண்ணி அவரே ஒரு டேரக்டர் போட்டு அதில் ப்ரொடியூசராக இருக்கார், நடிகராக இருக்கார். இந்த மாதிரி வா, அவரை கனவு. அதுமாதிரி ஒன்றுமே இல்லாமல் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் என்ன பண்ண முடியும்? பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாய்ச்சிட முடியுமா? சொல்லுங்கள். சார் ஹீரோ சார், இப்போ உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கே யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓரம் வந்து நான் பண்ணுறாங்க சொல்றீங்க. அதை நான் சொல்ல முடியாது சார். அது சென்சார் அது சொன்னார், இப்போ முத்துகிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். ஏன் அவ்வளோ பிரச்சனையாக கொடுத்துட்டாங்க? ஆமாம், இதை அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் இதை கேட்டேன், அவருக்கு எப்படி புரியுன்னா ரொம்ப காரஞ்சரமாக நடந்துச்சு. அவங்க இதில் வந்து நான் எந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசினேன். அவங்க வந்து நான் பேசினதை ஒரு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணல. அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்குது சார், அவ்வளோதான், அப்படி தான் சொன்னாங்க ஒழிய அந்த சட்டத்திட்டங்கள்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அது சட்டத்திட்டங்கள்னா என்னன்னு தெரியல, எனக்கு அது புரியல. அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரையும் குறித்து சொல்ல முடியாது. இப்போ அது வந்து அவங்க அங்கே போய் எப்படி அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசியிருக்கலாம். நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேறு ஏதாவது சம்திங் அது எனக்கு தெரியல. எனக்கு நான் புதுசாக பண்ணனால எனக்கு அது தெரியல. ஒரு ஃபியூச்சரில் நான் போகிறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல.
அது காலங்கள் போகிறத பொறுத்து தான். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம், திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்பில் வந்து நான் வயசில் கற்றுக்கதெல்லாம் எல்லாமே இந்த 1.5 வருஷத்தில் இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல கற்றுக்கிட்டேன். எதை கற்றுக்கிட்டேன்னு இல்லையோ, யார் யார் எப்படி எப்படி ப்ராடு பண்ணுவான், யார் யார் என்னென்னலாம் தப்பு பண்ணுவான், எங்கெங்கெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன் இல்லை, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து. இன்னுமே இதுமே வந்து இதை எப்படி கற்றுக்கிட்டேன்னா இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம எப்படி காட்டுக்குள்ளே போகிறப்ப, இப்போ வீட்டுக்குள்ளே போகிறப்ப வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி இருக்கும், கரப்பாம்பு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம், ஒரு செருப்பு வச்சுருப்போம். ஆனால் காட்டுக்குள்ளே போகிறப்ப, வேட்டைக்கு போகிறப்ப நம்ம ஒரு கடப்பாரை, ஒரு துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் எடுத்துகிட்டு போவோம்ல. அது மாதிரி நான் அந்த படத்துக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2 டேரக்டர் இருந்தாங்க. அவங்க பேரை ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லிடுறேன், அவங்க கேரியர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் பேர் வந்து ஐயன்துறை, அவர் பேர். இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக். 2 பேர். அவங்க ஒரு 2 பேருமே சீட்டிங் இல்லை, சீட்டிங் சங்க தலைவர்கள் அவங்க 2 பேருமே. அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள நான் வந்து என்னை சீட்டிங் பண்ணேன்னா அவங்க 2 பேர்த்தையும் நான் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த ஜென்மத்தில் என்னை திரும்பி பார்க்காதீங்க, இதோட போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒர்த்தான ஆள் இல்லை. எனக்கு அது அந்த அவங்கள மைண்டில் ஒரு புழு மாதிரி இருக்கு அவங்கள நினச்சிட்டாவே. அந்தளவு கேவலமான மனிதர்கள். அந்த மிருகத்திலேருந்து வெளியே வந்து விழுந்துன்னா இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்துட்டேன். பார்த்த போகிற அது மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இதை வச்சு நான் சினிமாவில் இப்போ நெக்ஸ்ட்டு பிரயாணம் பண்ணுறதுக்கு இது நல்ல எனக்கு ஒரு பாடமாக இருக்குது. இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமேல் இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில் உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு நான் இல்லாமல் நான் தயாராக என்னை கரெக்ட் பண்ணி வாழ்றதுக்கு நான் தகுதியாக கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, மிருகம் இது எனக்கு வந்து ஒரு ஏசட்டி சொல்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன இதுனா டைட்டில் பிரச்சனை நிறையா வருது. காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாயடி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. நாயடின்னு வைக்கக்கூடாது சொல்லி திருப்பி வந்து நாயாடின்னு ஒன்று வச்சாங்க. நிறைய அதுமாரி வருது. அதனால் ஒரு சமயம் இங்கே மிருகங்கள் வாழ இடம், இப்போ இந்தியாவே மிருகங்கள் வாழ மாரி ஆகியிருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்ன, ஆக்சுவலாக இப்போ முக்கால்வாசி பேர் மிருகமாக தான் வாழ்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க தன்னோட சூழல் தான் வாழ்கிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குமாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சொல்ல முடியாது. அதனால டைட்டில் இருக்கிற வச்சதுனால கூட இருக்கலாம், இல்லை அதிகமாக பிளட் கிளட்டு வந்ததுனால கூட இருக்கும் ஏசட்டிவிட்டு. பட் எப்படி இருந்தாலும் படம் ஓடணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பைச்சான் ஜெயிக்கணும், அது தட்டு படத்தில் அவர் நடிச்சுட்டே வரணும். சார் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் சார், இந்த எனக்கு சொல்கிறதுக்கு வேறு இடம் தெரியல, இந்த இடம் தான் சரியான இடம். இந்த இடம் சரியாக பயன்படுத்துகிற வார்த்தை சொல்லிடுறேன். தயவுசெய்து சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலைத்தாயை உண்மையுமே நேசிச்சவங்க மட்டும் சினிமாவுக்கு வாங்க. வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதீங்க. சூப்பர் ரொம்ப அருமையான கருத்து. இதுதான் நான்லாம் வந்து கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே கனவுல வர்றவங்களாம் சினிமான்னு தான் வந்து ஜெயிக்கணும் வர்றோம். அது 10 பேரில் ஒரு ஆள் ஜெயிக்கிறான், 10 பேர் 9 பேர் கஷ்டப்படுறான். அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த சினிமா. எல்லாருமே ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம்.